இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்வதினாலே இந்த வாழ்விலே என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்கிறார். அவரிடத்தில் கேட்டு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்பது தான் அவருடைய வாக்குத்தத்தம். நீங்கள் என்ன வேணால் கேளுங்கப்பா, நான் தரேன்ப்பா அப்படிங்கிற. 2 சாக்லேட்டு நம்ம அப்படி தான் நிற்கிறோம். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரவிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு 2 இட்லி மட்டும் வாங்கி கொடுங்க போதும். உனக்கு ராஜ அரண்மனை கட்டி வச்சுருக்கேன்டா, வாடா ராஜ சாப்பாடு சாப்பிட்றா. இல்லை பரவாயில்ல, நான் இங்கே ஓரத்தில் நிற்கிறேன், 2 இட்லி மட்டும் கொடுங்க. ராஜாதி ராஜாட்ட நீங்கள் எப்படி கேட்குறீங்க? இல்லை எனக்கு கேட்க தெரியாது, அதனால நான் கேட்காம இருந்துக்கிறேன், அவராக பார்த்து போட்டால் போதும். இதெல்லாம் கிடையவே கிடையாது. பைபிளில் என்ன சொல்கிறாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். நாம் பிதாவினுடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் நமக்கு கொடுப்பார் என்கிறதே நாம் அவர் மீது வைத்திருக்கும் விசுவாசம். இது எல்லாத்தையும் யோவான் தெளிவாக சொல்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கும்போது நாம் குறைவுள்ளவர்கள் அல்ல, நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதான் இன்றைக்கி சொல்கிறார். தட் இஸ் கண்டென்ட்மெண்ட், இல்லையா? பிகாஸ் கிரைஸ்ட் லிவ்ஸ் விதின் அஸ். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்வதினாலே நாம் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும். அதே நேரத்தில் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார், இல்லையா? அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் கிரைஸ்ட் லீவ்ஸ் விதின் அஸ், we are adequate for the demands of life. Something to ponder. What are your major sources of discontentment? உங்களுக்கு வாழ்க்கையை திருப்தி இல்லாமல் போகிறது, கோபம் வருகிறது, எரிச்சல் ஆகிறது என்றால் எதன் காரணமாக வருகிறது? வாட் காசஸ் யூ டு பி கண்டென்ட்? அல்லது நீங்கள் எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்வதை எது உங்களை அப்படி சொல்ல வைக்கிறது? நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள்? 2 நிலை இருக்கிறது. கிடைக்கிற பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கல் வாத்தி சின்ன பின்னமாக போய்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், இப்பொழுது சோதனை வந்தாலும் நான் வெற்றியிலே அவரை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? இது 2 தான் ரொம்ப முக்கியம். ஆகவே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? திருப்தி அடைந்திருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?